சாதாரண தொண்டனை கூட உச்சக்கட்ட பதவியில் உட்கார வைக்கணுன்றது அம்மா சொல்லுவாங்க இல்லையா, அந்த அந்த அம்மா ஸ்தானத்தில் நின்று இன்றைக்கி தாய் உள்ளத்தோடு எனக்கு இந்த பதவியை போட்டிருக்காரு. அது மற்றட்ட மகிழ்ச்சி. அது ஏற்கனவே சாதாரணமாக நல்லா பண்ணுவோம், இப்போ இன்னும் என்னை உற்சாகப்படுத்த விதமாக இந்த பதவி வந்து எனக்கு நல்லா அமைஞ்சிருக்கு. அதுக்கு நான் களப்பணி ஆட்டுறதுக்கு நாங்கள் தயாராகிட்டோம். என்னோட சார்ந்தவனும் என்ன மக்களும் நாங்களும் தயாராகிட்டோம். இந்த தொகுதியில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அவல நிலை நடக்குதுன்னு லிஸ்ட் அவுட் பண்ண முடியும். 4000 கோடி இந்த மெகா திட்டம் ஒன்று போட்டிங்க காவாலாம். நீங்கள் காவால் இன்றைக்கும் தண்ணி எங்கேயும் போகாது. நீங்கள் மழை பெஞ்சதுனாக்கா இங்கே இருக்கிற தண்ணியை எடுத்து ராட்சச மோட்டரை வச்சு அங்கே அடிப்பாங்க. 10 வருஷம் எதிர்கட்சி தலைவர் நீங்கள், இந்த போன 5 வருஷம் வந்து முதலமைச்சர். இந்த 15 வருஷத்தில் நீங்கள் என்ன நாட்டு இங்கே என்ன குளத்தூரில் செஞ்சிட்டீங்க? இந்த வாட்டி கண்டிப்பாக உங்களுக்கு தோல்வி தான் இந்த குளத்தூரில். அடுத்த வாட்டி இங்கே வந்தாங்கனாக்கா கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த தமிழ்நாட்டை யாரையும் காப்பாற்ற முடியாது. பெண்கள்லாம் ஒரு பாதுகாப்பும் கிடையாது. விஜய் அவர் போனார் சொன்னால் அதுக்கு மட்டும் கண்ணீர் விட்டு பாதுகாப்பாருங்க சொன்னால் கேட்டிங்களாடான்னு அழுது ஆனந்த கண்ணீர்லாம் விட்டு ரீல்ஸ்லாம் பண்ணியிருந்தாரு. ஆனால் இன்றைக்கி வந்து அந்த விஷயத்தை நீங்கள் பெருசாகவே கொண்டு வர மாட்டீங்களே, அதை மறைக்கிறதுக்கு வேறு விஷயத்த ஒன்று பண்ணுறீங்க. அதிமுக ஒரு இடங்கள்ல கூட வெற்றி பெறாதுன்னு புகழேந்தி சொல்லியிருக்காரு. அவர்லாம் ஒரு ஆளே கிடையாதுங்க எங்களுக்கு. ஏன்னா பணத்துக்காக இங்கே அவர் வராருன்னா ஃப்ளைட் டிக்கெட் அவனா போட்டு கொடுக்கணும், அவர் வராருன்னா யாருன்னா ரூமை எடுத்து கொடுக்கணும். இப்படி யார் இருக்காங்களோ அவனுக்கு அங்கே பதவியை போட்டு போவார். நாளை நமது நேயர்களுக்கு வணக்கம். நம்முடன் சிறப்பு விருந்தினராக கொளத்தூர் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். சார் வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கு. அதிமுக பொதுச் செயலாளர் வந்து அதிமுக கொள்கை பரப்பு துணை செயலாளர் பதவி வழங்கியிருக்கார் சார். இது எப்படி சார் பார்க்குறீங்க? கண்டிப்பாக நம்ம அன்றைக்கி சேர்ந்ததுலேருந்து அவரோட தாய் உள்ளத்தோடு எல்லோரும் அரவணைச்சார். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இப்போது சமீப காலத்தில் நாங்கள் ஒரு 1500 பேர் எடுத்து போய் கட்சியில் இணைச்சோம். நம்ம இருந்த தொண்டர்கள்லாம் எல்லாம் ஒருமித்துக்கு எடுத்தான். அன்றைக்கி சொன்ன வார்த்தை அதுதான் இன்றைக்கும் அவர் வந்து செயலில் காட்டின்னு இருக்கார். நீ போகன்னு நான் பார்த்துக்கிறேன் நீ போயேன் அப்படின்னார். ஒரே வார்த்தை என்னை பற்றி கேட்டதுக்கு. ஸோ அது எதிர்பார்க்காத வகையில் இன்றைக்கி அந்த பொறுப்பை அறிவிச்சிருக்காரு. அது மிகப்பெரிய சந்தோஷம், வரவேற்கத்தக்கது. ஏன்னா சாதாரண தொண்டனை கூட உச்சக்கட்ட பதவியில் உட்கார வைக்கணுன்றது அம்மா சொல்லுவாங்க இல்லையா, அந்த அம்மா ஸ்தானத்தில் நின்று இன்றைக்கி தாய் உள்ளத்தோடு எனக்கு இந்த பதவியை போட்டிருக்காரு. அது மற்றட்ட மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சியை தான் இன்றைக்கி காலையில் போய் அவரை போய் பார்த்துட்டு வந்தோம். இன்னும் மேலே உத்வேகத்தோடு இன்னும் களப்பணியில் இன்னும் தீவிரமாக நம்மளை காட்டிக்கணுன்றதில் இன்னும் ஏற்கனவே சாதாரணமாக நல்லா பண்ணுவோம், இப்போ இன்னும் என்னை உற்சாகப்படுத்த விதமாக இந்த பதவி வந்து எனக்கு நல்லா அமைஞ்சிருக்கு. அதுக்கு நான் களப்பணி ஆட்டுறதுக்கு நாங்கள் தயாராகிட்டோம். என்னோட சார்ந்தவனும் என்ன மக்களும் நாங்களும் தயாராகிட்டோம். அம்மா சொன்னது போல் இந்த கடகம் 100 ஆண்டு ஆளுன்றது போல் இந்த வாட்டி வந்து எல்லாரும் தப்பு கணக்கு போடுறாங்க, நம்ம திமுக தான் வெற்றி பெறும்னு. மற்றவங்களுக்கு சொல்கிறேன், நான் யாருக்குன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் இந்த வாட்டி வந்து வெற்றி கனியை பறித்து மீண்டும் அம்மாவோட ஆட்சியை வந்து செஞ்சார்ஜி கோட்டையில் அது அண்ணன் எடப்பாடியார் தலைமையில் கொடியை ஏற்றுக்கொண்டதில் நான் இந்த நேரத்தில் உங்களுக்கு தீவிரமாக பதிவு பண்ணுறேன் நான் இந்த விஷயத்தை உங்களுக்கு. இப்போ நீங்கள் போய் இணைஞ்சிங்க, நீங்கள் இணைஞ்சதோட வெற்றியாக ஒரு 2000 பேரை கொண்டு போய் ஐயா முன்னாடி இணைச்சிங்க. திருப்பி காளியம்மாள் இணைஞ்சிருக்காங்கண்ணே, இதை எப்படி பார்க்குறீங்க? காளியம்மாள் வந்து ஏற்கனவே அவங்க வந்து நல்ல ஒரு பேச்சாற்றல் மிக்கவங்க, நல்ல சொற்பொழிவு ஆற்றுறவங்க. பட் அவங்க இன்னும் சீமான் கட்சியில் இருந்தாங்க. அதை தவிர்த்து வேறு எங்கேயும் போகல. அவங்களுக்கே தெரியுது எங்கே போகலான்னு கெஸ் பண்ணிகிட்டே இருக்கிறப்ப இங்கே நம்ம எடப்பாடியார் தான் மீண்டும் ஆட்சி அமைப்பாருன்னு தெரிஞ்சவொன்னே அடுத்த நிமிஷம் இங்கே வந்துட்டாங்க. அவங்களோட களப்பணி இன்னும் தீவிரமாக இருக்குது. ஏன்னா அவங்க வந்து நல்ல பேச்சாற்றல் உடையவங்க. இன்னும் பலத்துக்கு கூடுதல் பலம், ஏற்கனவே பலமாக இருக்கும். இன்னும் அவங்க வந்தாங்க இன்னும் பலம் தானே கட்சிக்கு. நம்ம அதிமுக கொண்டு வந்த திட்டங்கள், ஒவ்வொரு திட்டங்களும் இப்போ அதிமுக பொதுச் செயலர் ஒரு 3 கட்டமாக திட்டங்கள் அறிவிச்சார். இதை மக்கள்கிட்ட எப்படி கொண்டு போய் சேர்க்கிற வேலையை நீங்கள் எடுத்திருக்கீங்க? இல்லை, எல்லாமே இதுக்கு வந்து பேம்லெட் ரெடி பண்ணியிருக்கோம். அதே மாதிரி விஜயபாஸ்கர் வந்து ஒரு மிஷினே கொடுத்துருக்காரு. என்னென்ன அந்த கேல்குலேஷனு, எவ்வளோ இபி பில்லு கட்டுறீங்க, எவ்வளோ கட்டுறீங்க, அந்த கேல்குலேஷனு எல்லாம் வட்டி தொட்டிலாம் அந்த ஃபார்முலாவே நம்ம இது பண்ணியிருக்காரு. நம்ம இப்போ தான் பதவியில் வந்திருக்கோம். நாளைக்கு எல்லாம் கூப்பிட்டு வச்சு பேசி இதுக்கு களப்பணியில் இதெல்லாம் நான் முன்னெடுத்த முடியும். அதுவும் இந்த கொளத்தூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் எனக்கு சிம்ம சொப்பான காரணம் கேட்டிங்கன்னா, இங்கே என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்காங்க, என்னென்னலாம் நடக்குது, என்னென்னலாம் அட்டூழியம் நடக்குது அனைத்தும் எனக்கு தெரியும். ஏன்னா எனக்கு தெரியாதுன்னு சொல்கிறதே இல்லை. நம்மளை எவ்வளோ ட்ரை பண்ணி நம்ம திமுகவில் கொண்டு வரலாம், என்னை எவ்வளோ அடக்குமுறையெல்லாம் கையாண்டாங்க. அதுக்கெலாம் நான் மசீரால நம்ம வந்து அண்ணன் எடப்பாடியார் கையில் வந்தோடனே எனக்கு இன்னும் ஜாஸ்தி பலம் எனக்கு. ஏற்கனவே நம்ம வந்து யாரையும் வந்து இங்கே நம்மளெல்லாம் யாரும் அடக்குமுறையெல்லாம் பண்ண முடியாது. நம்ம எடப்பாடி அண்ணங்கிட்ட போனோடனே இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி. அவரும் சொல்கிறாருல்ல, இந்த கட்சி பணியில் வந்து யாரெல்லாம் உழைக்கிறாங்களோ முன்னுரிமை கொடுக்குறாரு. இந்த தொகுதியில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அவல நிலை நடக்குதுன்னு லிஸ்ட் அவுட் பண்ண முடியும். 4000 கோடி இந்த மெகா திட்டம் ஒன்று போட்டிங்க காவாலாம். காவால் இன்றைக்கும் தண்ணி எங்கேயும் போகாது.
நீங்கள் மழை பெஞ்சதுனாக்கா இங்கே இருக்கிற தண்ணியை எடுத்து ராட்சச மோட்டரை வச்சு அங்கே அடிப்பாங்க. அங்கே யாருன்னா சத்தம் போட்டாங்கன்னா இங்கேயே தண்ணி சுற்றிட்டு தான் இருங்க தவிர போகிறதுக்கு வழியே கிடையாது. இது எல்லாமே நீங்கள் கல்யாண மண்டபம், ஸ்விம்மிங் பூலு, ஷெட்டில் கோர்ட், இதெல்லாம் யாருக்கு? ஏழைங்களுக்கு. அது கல்யாண மண்டபம் எப்பயோ ஒரு மேரேஜ் நடக்கும், அவ்வளோதான். அன்றாட வாழ்வியலில் எல்லாம் கஷ்டப்பட்டு இன்னும் பட்டினி பழிச்சுமா தான் இருக்குது. நீங்கள் கொடுக்குற அந்த 5000 ரூபாயை வச்சுட்டு வருஷம் ஃபுல்லாக இது பண்ணிட முடியுமா? சும்மா கண் துடைப்புக்காக எல்லாம் மக்களை திசை திருப்பத்துக்காக ஒரு பிரச்சனை வந்தாக்கா அதை மறைக்கிறதுக்கு இன்னொரு பிரச்சனை கொண்டு வரீங்க, அதில் டைவெர்ட் பண்ணுவீங்க. சும்மா இந்த 5000 ரூபாய் கொடுத்துட்டு இன்னமும் ஒரே நேரத்தில் 1 கோடி இவர் வீட்டு காசையை போட்டார். எல்லாம் மக்கள் வரி பணத்தை நீங்களே எடுக்கிறீங்க, நீங்களே ஏற்றுறீங்க. கரண்ட் பில்லேருந்து பத்திரத்துறையிலேருந்து எல்லாமே நீங்களே ஏற்றுறீங்க. அந்த பணத்தை திருப்பி மக்கள் கொடுக்குறீங்க. திருப்பி மக்கள் கூட திருப்பி எடுத்துமே டாஸ்க் மார்க்கில் எடுத்துமே கொடுத்து அங்கே அழிச்சிட்றாங்க. பட் இதெல்லாம் எல்லாம் தெளிவாக இருக்கா? நீங்கள் இன்றைக்கி இந்த வாட்டி எவ்வளோ பணம் கொடுத்தாலும் சரி, ஓட்டுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறேன் ஏதோ சொல்கிறாங்க, என்ன கொடுத்தாலும் மக்கள் தெளிவாக இருக்கான். எல்லாத்தையும் வாங்கிட்டு எல்லாமே ஒரு விரல் புரட்சி மாதிரி ரெட்டையில சிம்பிளை தான் போட்டு அந்த பதிவு பண்ணுவாங்களே தவிர இந்த வாட்டி கொளத்தூரில் நீங்கள் ஜெயிக்கவே முடியாது. நான் எழுதி வச்சுங்க. நான் இப்போ சொல்கிறேன், இவ்வளோ காலம் ஏமாத்துறீங்க. நீங்கள் 15 வருஷம் 10 வருஷம் எதிர்கட்சி தலைவர், நீங்கள் இந்த போன 5 வருஷம் முதலமைச்சர். இந்த 15 வருஷத்தில் நீங்கள் என்ன இங்கே என்ன கொளத்தூரில் செஞ்சிட்டீங்க? கொளத்தூரே பக்கத்து மாதிரி ஒரு சின்ன வீட்டு ஃபங்க்ஷன் கூட ஒரு சாதாரண ஒரு வட்ட செயலாளர் மாதிரி வந்துடுறாரு. நீங்கள் அப்படிலாம் வந்துட்டாக்கா நீங்கள் திருப்பி இங்கே ஜெயிச்சிருவீங்கன்னு நினைக்கிறீங்களா? இந்த வாட்டி கண்டிப்பாக உங்களுக்கு தோல்வி தான் இந்த கொளத்தூரில். அது நீங்கள் தலைமை யாரை நீங்கள் இங்கே போட்டாலும் உங்களை இந்த வாட்டி தோக்கடிக்கிறது உறுதி. அதுக்கு என்னோட களப்பணி மிகப்பெரிய அளவு இருக்கும். தமிழகத்தில் தொடர்ந்து பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் தொடர்ந்து நடைபெற்று இருக்குன்னு இந்த அரசு ஏன்னா பெண்களுக்கு 5000 ரூபாய் காசு போட்டால் மட்டும் போதுமான பாதுகாக்கிறதுக்கு அவங்க எந்த நடவடிக்கையும் எடுக்கலையேண்ணே? நீங்கள் சட்டம் ஒழுங்கை பற்றி உங்களுக்கு சொல்லவே தேவையில்லை. கிட்டத்தட்ட கொலையை 8800 கொலை கிட்ட நடந்திருக்கு. லிஸ்ட் அவுட் பண்ண முடியும் என்னால். தமிழகம் முழுதும் அவ்வளோ கொலைகள் நடந்தது. எல்லாமே நம்ம கவர்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா அடக்குமுறையை கையாண்டாங்க. அப்போ 4.5 வருஷம் நம்ம அண்ணன் எடப்பாடியார் இருக்கிறப்ப எல்லாத்தையும் சட்ட ஒழுங்குலாம் கண்ட்ரோலில் வச்சுருந்தார். இங்கே யாரும் பயம் இல்லை. இவங்களுக்கு இருந்தாக்கா அவங்க சப்போர்ட் பண்ணுற மாற்றி இந்த சப்போர்ட் பண்ணி இந்த மற்றவங்களை அதிகாரிகளை காப்பாற்றவங்கள தவிர மக்களை காப்பாற்றுறதுக்கு இவங்க தயாராக இல்லை. மக்களுக்கு என்ன இவங்க என்ன கொளத்தூர் மக்கள் முட்டாள் நினச்சிட்டு இருக்காரு. நீங்கள் பணத்தை கொடுத்துட்டாக்கா நீங்கள் எல்லாம் மாறிடும்னு நினச்சிக்காரு. மாறவே மாறாது. அதே மாதிரி போன வாட்டியில் உங்களுக்கு எதுக்காக ஓட்டு போட்டாங்கன்றதை சொல்கிறேன். கூட்டுறவுல 5,000 நகை தள்ளுபடின்னு சொன்னீங்க. அதெல்லாம் அதுக்கு ஒரு சட்டத்திட்டம். பைக் இருக்கக்கூடாது, சொந்த வீடு இருக்கக்கூடாது, இதெல்லாம் நீங்கள் சொல்லிட்டா. நீங்கள் தேர்தல் வாக்குறுதி கொடுத்தீங்க. தேர்தல் வாக்குறுதி கிட்டத்தட்ட 500-600 வாக்குறுதி கொடுத்தீங்க. நீங்கள் அதில் நீங்கள் 10% கூட நீங்கள் பண்ணல. இல்லை நீங்கள் 100% கொடுங்க. சும்மானா எல்லாமே போலி. இது எல்லாம் இன்னும் ஒரு தலைமையிலையும் கடன் சுமை அதிகரித்து தான் இருக்க தவிர உங்களுக்கு முறையான திட்டம் எதுவுமே சேரல. சரிங்களா? அதனால் கொளத்தூர் மக்கள் தெளிவாக இருக்கிறாங்க. இந்த வாட்டி அதிமுக தான் இந்த வாட்டி வெற்றி பெறும். பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் நடந்துட்டு இருக்கு. இது மேடைக்கு மேடை போய் அவர் சொல்றாரு, பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலம் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் சொல்றாரு. ஏங்க நீங்கள் அந்த அண்ணா இது இருக்குது, அண்ணா யூனிவர்சிட்டி, இது அந்த விஷயம் போச்சு. அதுக்கப்புறம் இப்போ ஒரு விஷயம், நிறைய விஷயங்கள் வெளியே தெரிய மாட்டேதுங்க. அதில் சில மீடியாக்கள்லாம் மூடி மறைக்கிறாங்க. அதான் உண்மை. ஏன்னா அவர் சபரீசன் இருக்கார் இல்லையா, இவர் எல்லாமே இந்த மீடியா பர்சன்லாம் போட்டு ஆஃப் பண்ணுறதும் நிறைய விஷயங்கள் நடக்குது. எங்கள் ஏரியாலே சில நார்த் இந்தியன்லாம் இறந்து போனதாக சொல்கிறாங்க. அந்த ஒரு க்ளீன் பண்ணுறப்போ அதெல்லாம் என்கிட்ட மறைமுக சொல்கிறதுக்கு பயப்படுறாங்க. எவ்வளோ விஷயம் நடந்திருக்கு இங்கே வெளியே தெரியல. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பெண்களுக்கெல்லாம் சும்மா அதெல்லாம் அந்த பஸ்ஸு வர்றது போகிறது நிறைய நீங்கள் டிவி இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா மீடியாஸ் இருக்குது, இன்ஸ்டாகிராமில் இருக்குது, எவ்வளோ விஷயங்கள் வருது. ஹோட்டலில் போய் அடித்து உடைக்கிறது, தெருவில் ஓடியாந்து கத்தி எடுத்து வெட்டுறான். அந்த தெருவில் இந்த கொளத்தூரில் வெட்டுறானுங்க. வேற யாரை தேடி இவனை வெட்டான், இங்கேருந்து போய் அந்த வீட்டில் அடிக்கிறானுங்க. யாரும் பயம் இல்லை. எதுக்கு இத்தனை என்கவுண்டர் போட்டார் இவர்? அருண் சார் வந்தார் இல்லையா, எத்தனை என்கவுண்டர் போட்டார்? அவர் ஆம்ஸ்ட்ராங் பிரதர் கொலை எவ்வளோ என்கவுண்டர் போட்டார்? சம்மந்தமே இல்லை. அடுத்த வாட்டி இங்கே வந்தாங்கனாக்கா கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த தமிழ்நாட்டை யாரையும் காப்பாற்ற முடியாது. பெண்கள்லாம் ஒரு பாதுகாப்பும் கிடையாது. அதுக்கு உதாரணம் எவ்வளோ சொல்லிகிட்டே போகலாம், அடிக்கிட்டு போகலாம். எல்லா இடத்துலையும் கொலை கற்பழிப்பு எவ்வளோ கேவலமாக இருக்குது. நீங்கள் தண்டனை கொடுத்துன்னு தான் இருக்காங்க, திருப்பி தப்பு பண்ணின்னு தான் இருக்கான். எந்த கடுமையான நடவடிக்கை இல்லையே. நடக்கிற ஒவ்வொரு சம்பவம் போலீஸுக்கு சவால் வர்ற மாதிரி தானே குற்றவாளிகள் பண்ணுறாங்க. சவால் தான். பின்ன அவருக்கு வேலை வேணும் இல்லை போலீஸ்க்கு. அவன் தப்பு பண்ணினே இருப்பான். நீங்கள் அவனுக்கு பாதுகாப்பு கொடுத்து திருப்பி போய் ஜெயிலில் போடுவீங்க. திருப்பி வெளியே வரான் 3 மாதத்தில் திருப்பி ஜெயிலில் போடுவீங்க. உங்களுக்கு வேலை, போலீஸுக்கு வேலை சவால் தான் அது. யாருங்க இங்கே இதெல்லாம் அம்மா பீரியட்லலாம் பார்த்தீங்கன்னா இன்னும் கொடுமையாக எல்லாமே பயந்து நடங்கியிருந்தாங்க. அதுக்கடுத்த 4.5 வருஷம் எடப்பாடி தலைமையில்
எல்லாமே அடக்கி ஒடுக்கி வச்சிருந்தாரு. இப்போ அதை சட்டம் ஒழுங்குலாம் கட்ட விட்டு விட்டாச்சுங்க. யாருக்கும் கண்ட்ரோல் இல்லை. இவர் டிசியா, இவர் நம்மளுக்கு பழக்கம்பா, நம்ம பேசிக்கலாம், ஏசியா நம்மளுக்கு பழக்கமான்ட்டு எல்லாமே வந்து பணம் பரிமாற்றம் தான் நடக்குது தவிர யாரும் வந்து குற்றவாளி தண்டிக்கிறதா கிடையாது. உங்களுக்கு காலப்போக்கில் அடுத்த கவர்மெண்ட் வரட்டுமே, இதுக்கு எல்லாமே நிரந்தர தீர்வு நம்ம அதிமுக தான் கிடைக்கும். அதுவும் எடப்பாடி தலைமையில் தான் பெண்களுக்கு பாதுகாப்பா இருக்கட்டும், சட்ட ஒழுங்கா இருக்கட்டும், கண்டிப்பா எல்லாமே பண்ண வரும் சொல்றீங்க. ஆட்சி மாற்றம் உறுதியா வரும், அதுல எந்த டவுட்டும் இல்லை. நீங்க என்ன மூடி மறைச்சாலும் தெளிவா இருக்கான். அதெல்லாம் ஒரு விஷயம் நம்ம ஒருத்தன் எப்பயுமே சைலண்டா இருக்குனாக்கா என்ன அர்த்தம்னாக்கா அந்த ஓட்டுரிமை வரப்பதான் அந்த அதை காட்டுற, அது வரைக்கும் யாரும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அப்பதான் தெரியும் உண்மை நிலைமை. அது வந்து வர சட்டமன்ற கண்டிப்பா அது பிரதிபலிக்கும். மீண்டும் அது அம்மாவோட ஆட்சி தான், அது எடப்பாடி எடுத்தாலும். தூத்துக்குடி விளாத்திக்குளம் பக்கத்துல ஒரு ஒரு மாணவி, பள்ளி மாணவி வந்து படுகொலை செய்யப்பட்டு, அதை நேற்று பாக்குறதுக்காக கனிமொழி, எம்பிஆர்கே கனிமொழி போனாங்க. ஆனா மக்கள் வந்து அவங்களை விரட்டி அடிச்சுட்டாங்க. இது எதன் வெளிப்பாடை காமிக்குது? ஆமா, இது பப்ளிக் தெரியுது இல்ல. அதே மாதிரி அந்த ஸ்கூல் விஷயம் கூட ஒரு குழந்தைங்க பள்ளி வந்துட்டு கோயம்புத்தூர்ல 42 பேர் கோயம்புத்தூர்ல இது பண்ணியிருக்கேன். அதெல்லாம் நீங்க வந்து விஜய் அவர் போனார்னு சொன்னா அதுக்கு மட்டும் கண்ணீர் விட்டு பாதுகாப்பாருங்க சொன்னா கேட்டிங்களாடான்னு அழுது ஆனந்த கண்ணீர்லாம் விட்டு ரீல்ஸ்லாம் பண்ணியிருந்தாரு. ஆனா இன்னைக்கு வந்து அந்த விஷயத்த நீங்க பெருசாவே கொண்டு வர மாட்டீங்களே. அதை மறைக்கிறதுக்கு வேற விஷயத்த ஒண்ணு பண்றீங்க. அதை மறைக்கிறதுக்கு தான் நீங்க இந்த 5000 ரூபாய் போட்டீங்க நான் சொல்ல முடியும். இது எந்த அது மாதிரி எவ்வளவு விஷயங்கள் இருக்கு. மக்கள் வந்து முட்டாள் கிடையாதுங்க, தெளிவா இருக்காங்க. எப்பயுமே நல்லா கேட்டுங்க, 5 வருஷம் அதிமுக, 5 வருஷம் திமுக, இதுதான் இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். இந்த வாட்டி வந்து ஒரே ஒரு இதை மட்டும் அம்மா முறியடிச்சாங்க. போன 2016 11 நம்ம தான், 16லையும் நம்ம வந்துட்டோம். ஏன்னா அம்மா தான் 10 வருஷமா அந்த ஆட்சி அமைச்சாங்க. அந்த சாதனையை படைக்கிற ஒரு அண்ணன் எடப்பாடியார் தான் இருப்பார். இந்த வாட்டி வந்தாருன்னா அடுத்தது 2031 அவருடைய அண்ணன் எடப்பாடியார் ஆட்சி தான்றதை 10 வருஷம் தொடர்ந்து நாங்கள் ஆட்சி அமைப்போம். இதுக்கப்புறம் பேச்சுக்கே இடம் கிடையாது. எல்லாம் ஏமாந்ததெல்லாம் போதும். எல்லாம் இனிமே மக்கள் தெளிவா இருக்காங்க, முட்டாள் கிடையாது. திமுக வந்து ஒரு 26 கூட்டணி கட்சிகளை சேர்த்திருக்காங்க. இது உண்மையில அதிமுகவுக்கு சவாலா இல்ல எளிதா வெற்றி பெற வாய்ப்பு? பயத்தின் வெளிப்பாடு. வந்தவங்களாம் நீங்க கட்சியில சேர்த்து நீங்க அவங்களுக்கு சீட்டை கன்ஃபார்ம் பண்றீங்க. அதுக்கு என்ன உங்களுக்கு பயம் தானே? அதனால உங்களுக்கு பாருங்க, காங்கிரஸ் உங்களுக்குமே வந்து அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாது. இருந்தாலும் நிர்பந்தன கூட்டணி அது. ஏன்னா இந்த சிதம்பரம் இவங்கெல்லாம் போய் சேர்த்து எடுத்து பிடிச்சி அந்த கூட்டணி வச்சிருக்காங்க. இப்போ அவங்களுக்குள்ளேயே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்துமை இருக்காது. காங்கிரஸ்காரனை தோக்கடிக்கிறதுக்கு திமுக வேலை பார்ப்பாங்க, திமுக தோக்கடிக்கிறது காங்கிரஸ் வேலை பார்ப்பாங்க. அவங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாது. இது வந்து கட்டாய கூட்டணி, கட்டாய கல்யாணம்னு சொல்லலாம். அதுதான் நடந்திருக்கு. இப்போ வந்து அதிமுக தலைமையிலான கூட்டணி தமிழ்நாட்டில் எத்தனை இடங்களை வெல்லும்? நான் சொல்றேன், உறுதியா 200க்கு மேலே தான். எல்லாம் இப்போ பயத்தில் இருக்காங்க. எல்லாம் இப்போ பயத்தில் இருக்கனால தான் வந்தவங்களாம் சேர்த்து சீட்டு, எல்லாருக்கும் சீட்டு. இப்போ யாருன்னா இந்த புகழேந்தி ஒரு கட்சி ஆரம்பித்து போனார், அவருக்கும் ஒரு சீட்டு போல. கட்சி ஆரம்பித்து ரெண்டு நாள் கூட இல்லை, மொத்தம் 5 பேர் தான் கூட இருக்கிறது. அது குட்டால கஜேந்திர ஒன்று, இன்னும் ஒரு 4 பேர் தான் இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு சீட்டா? அதை பார்க்கவே அதிமுக ஒரு இடங்கள்ல கூட வெற்றி பெறாதுன்னு புகழேந்தி சொல்லியிருக்காரு. ஆமாம், ஏன்னா அவர் வந்து பரம்பரை திமுக இல்லை. இங்கே எல்லாத்தையும் தின்னு கொட்டை போட்டு இல்லை நம்ம அதிமுக பற்றி போயிருந்து இவருக்கு யாருன்னா எதிர்த்தாக்கா எழுத்து திமுகவுக்கு போவார். அவர்லாம் ஒரு ஆளே கிடையாதுங்க எங்களுக்கு. ஏன்னா பணத்துக்காக இங்கே அவர் வராருன்னா ஃப்ளைட் டிக்கெட் வேணா போட்டு கொடுக்கணும், அவர் வராருன்னா யாருன்னா ரூமை எடுத்து கொடுக்கணும். இப்படி யார் இருக்காங்களோ அவனுக்கு அங்கே பதவியை போட்டு போவார். ஏன்னா எங்கள் கூட தர்மயுத்தத்தில் அப்போ ஓபிஎஸ் அவர் கூட இருந்ததுனால சொல்கிறேன், காசு கொடுத்தாதான் ரீசார்ஜ் பண்ணிக்கினே இருக்கணும். இவரெல்லாம் ஒரு கட்சி ஆரம்பித்து அங்கே போய் சேர்ந்து அதை கூட்டணி சேர்ந்துட்டு சீட்டு கொடுத்தாங்கன்னா அதை விட கேவலம். சரிங்களா? அதெல்லாம் எங்களுக்கு ஒரு பொருட்டே கிடையாது. அது திமுகவும் சரி, இது இந்த மாதிரி கட்சிங்களும் சரி, உதிரி கட்சிகளும் நீங்கள் யாருக்கா ஒரு சீட்டு 2 சீட்டுன்றாங்க. அதெல்லாம் உறுதியாக அந்த சீட்டு மொத்த சீட்டும் இவங்க யார் எக்ஸஸ் சீட்டு ஒன்று கூட டெபாசிட் இழந்து எல்லாம் நம்ம தான் ஜெயிப்போம். நம்மள பலமாக இருக்குது. என்டிஏ கூட்டணி மிக விரைவில் இப்போ நம்ம டிடி அண்ணன் இருக்கார். இப்போ அடுத்தது எல்லாமே வந்து தென் மாவட்டங்களில் எல்லாம் தப்பாக கணக்கு போடுறாங்க. அது எல்லாமே மாறிடும், தலைகீழாக மாறிடும். அதெல்லாம் சசிகலா வந்து புதுசா ஒரு கட்சி, ஒரு கொடியை அறிமுகப்படுத்தினாங்க, கட்சி ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களும் திமுக வந்து ஒழிக்கணும் அப்படின்னு ஒரு நிலைப்பாட்டில் இருக்காங்க. என்டிஏ கூட்டணியில் இணையறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்லை. எப்படி ஒழிப்பாங்க எனக்கு சொல்லுங்களேன். இப்போ திமுக ஒழிக்கணும்னு சொல்றாங்க, அந்த அம்மா சொல்றாங்க, நான் அவங்கள வரவேற்கிறேன், தப்பு இல்லை அது. ஆனால் எப்படி ஒழிப்பாங்க, என்ன பேஸில்? அப்போ நீங்கள் ஒழிக்கிறதா இருந்தால் நீங்கள் 234 தொகுதியில் வேட்பாளர் போட போறீங்களா? என்ன பேஸில் சொல்றீங்க நீங்கள்? அதுவே தப்பு, அதுவே தப்பு. நீங்கள் ஒருவேளை
நம்ம அண்ணன் எடப்பாடியாருக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ண இன்னும் கொஞ்சம் பலம் சேர்ந்ததான். ஏற்கனவே நம்ம 200 இதுவாக அடிச்சிருவோம். நீங்கள் வேணால் இன்னும் ஒரு 34 சீட்டு அடிச்சு ஃபுல்லாக வாஷ் அவுட் பண்ணலாம். நீங்கள் வந்து அம்மாவுக்கு எதிராவோ அம்மாவுக்கு இது அகென்ஸ்டாவோ ஏங்க இப்போ ஒரு விஷயம் புரியணும். இந்த கட்சி தோத்துதுன்னாக்கா அண்ணன் எடப்பாடியார் தோத்தாருனாக்கா அது வந்து அதிமுக தோத்த மட்டும் இல்லை, அம்மா புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மா தோத்த மாதிரி அந்த உணர்வு ஒரு தொண்டனுக்கு இருக்குங்க. பட்டி தொட்டிலாம் இன்னைக்கு நம்ம வந்து தொண்டர்கள்னா ரோஷமாக இருக்கணும். யாருக்கும் எந்த பணத்துக்கு அடிமையாகக்கூடாது. நான் ஓப்பனாக சொல்கிறேன். அதுக்கு எனக்கு அதை பற்றி கருத்தே இல்லை. யாருக்கிட்டே கையூட்டல் பெற்றுக்கொண்டு நம்ம கட்சியை காட்டி கொடுக்கணும். யாருமே கட்சியில் இருக்கக்கூடாது. எல்லாம் ஒற்றுமொத்தமாக நம்ம எடப்பாடி கை ஓங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வாங்குற காசை வந்து ஒரு வாரத்துக்கு வருமா, இல்லை ஒரு மாதம் வருமா? 5 வருஷம் நம்ம அதிமுக தலை நிமிர்ந்து இருக்கணும். தமிழ்நாட்டு மக்கள் தலை நிமிர்ந்து இருக்கணும். நம்ம தமிழ்நாடு மக்கள்லாம் காக்கப்படணும்னாக்கா ஒரு அதிமுக போராடி இந்த வெற்றி பெறணும். உசுறு கொடுத்து வேலை செய்யணும். அதுதான் நான் 1.5 கோடி தொண்டனை நானும் ஒரு தொண்டனா இந்த நேரத்தில் எல்லாருக்கும் தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருக்கும் நான் பதிவு பண்ணுறேன். நீங்கள் நினைக்கிறீங்க, நீங்கள் நினைக்க நீங்கள் ரோட்டில் போனவன்னா கூட நீங்கள் தலை குனிஞ்சிட்டு தான் நீங்கள் தான் தலை குனியணும். நீங்கள் தலை குனிஞ்சா என்ன அர்த்தம்? யார் கட்சி தொண்டன் தானே அது பாதிப்பு வரும். அதை சோர்ந்து போகாமல் பணம் வாங்க தான் வாங்கிக்கோங்க, கவலை இல்லை. போடுற ஓட்டு எல்லாரையும் ஒவ்வொருத்தரும் இட்டாது அதிமுக பிரச்சாரம் பண்ணி அதிமுக ஜெயிக்கணும் ஒரு அடிமட்ட தொண்டனும் ஜெயிக்கணுன்ற எண்ணம் வந்தாதான். இப்போ யாருக்காக கஷ்டப்படுறாரு அண்ணா எடப்பாடியார்? நம்மளுக்காக, நம்ம தொண்டர்களுக்காக தான். இப்போ அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் மட்டுமே நல்லா இருப்பாரா? தொண்டன் பூரா மகிழ்ச்சியாக இருப்பீங்களே. ஒன்றில் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேங்க. அன்றைக்கி நம்ம எங்கே போகிறதுன்ட்டு நான் ஜென்ரலாக ஒரு மீட்டிங் வச்சேன். நம்ம எங்கே போய் சேரலான்ட்டு. ஏன்னா நான் வந்து அங்கேருந்து அவர் ஓபிஎஸ் இருந்து வெளியே வந்துட்டேன். அப்போ கேட்குறப்ப 70% பேர் அண்ணன் எடப்பாடியார் கூட போகணுன்னு சொல்கிறாங்க. சில பேர் தான் அங்கே எங்கன்னு சொன்னாங்க, தாவேக்காண்டாங்க, ஒருத்தர் சின்னமானாங்க. நான் சொன்னேன் 4 நாள் கழித்து நான் இந்த பதிலை சொல்கிறேன் அப்படின்னு. 4வது நாள் நான் என்ன பண்ணேன், அப்பயே சொன்னேன், இந்த அதிமுக விட்டுட்டு என்னை எங்கே போக சொல்கிறீங்க? நான் அம்மாக்காகவே வாழ்ந்துட்டு இருக்கேன். நான் அம்மா படத்தை வச்சுருக்கேன். கட்சியிலனால இருந்தேன்னு தவிர என்னை விட்டு வேற எங்கேயும் போதும். இதுவே தப்பு. உங்களுக்கு எல்லாரையும் வான் பண்ணி அமுச்சிட்டு 4 நாளில் உடனே அண்ணங்கிட்ட அப்பாயின்மெண்ட்டை வாங்கி நான் உணர்வுபூர்வமாக இவர் கூட களப்பணி ஆட்டத்துக்கு இவர் கூட வந்தேன். இன்றைக்கி தாய் உள்ளத்தோடு என் பாரத்தெல்லாம் இறக்கி வச்சுட்டு தாய் உள்ளத்தோடு என்னை ஏற்று இவ்வளோ பெரிய பதவி கொடுத்துருக்காரு. தமிழ்நாடு முழுக்க சுத்த சொல்கிறாரு. எவ்வளோ வேலை கொடுத்துருக்காரு. இதுதான் நம்ம தலைமை பண்பு. கட்சி ஆரோக்கியமாக இருக்குது. அதை விட்டுட்டு டீ கடையில் வரவங்களாம் பேசுறதை கேட்டுக்கின்னு தொண்டர்கள்லாம் குழப்பத்தில் இருக்கக்கூடாது. நம்ம எங்கே போச்சு? அம்மா கூட இருந்த அந்த விசுவாசமோ, அம்மா இருக்கிறப்போ அந்த களப்பணி ஆட்டணும்ல, அந்த பணியில் எங்கே போச்சு? ஏன் சோர்ந்து போறீங்கன்னு கேட்குறேன். பூத்தில் உட்கார ஆள் இல்லாமல் போன மாட்டுக்கு எம்பி தேர்தலில் விட்ட மாதிரி இந்த வாட்டி யாருக்கும் விடவே கூடாதுங்க. பூத்தில் காலையில் விடிகாலில் 5:30 மணி 6 மணிக்கெலாம் பூத்தில் இருக்கணும். டெஸ்ட் ஓட்டு போடுறதுலேருந்து நீங்கள் ஆள் வந்து மாற்றுறதுக்கு 2 பேர் மாற்று முகவரை போட்டு நீங்கள் எங்கன்னா போயிட்டு வெளியே போயிட்டு வர்றதா இருந்தால் கூட, ரெஸ்ட் ரூம் போயிட்டு வர மாதிரி இருந்தால் கூட ஆளை மாற்றி கரெக்டாக போட்டு உக்காந்து வேலை பார்த்து ஈவினிங்க அந்த ஓட்டு பெட்டியை சீல் வச்சு போடுற வரைக்கும் இங்கே யாராவது உழைக்கணும். அன்னைக்கு ஒரு நாள் உழைச்சா நம்ம 5 வருஷம் தலை நிமிர்ந்து நடக்கலாம். அதை மட்டும் தொண்டர்கள் கவனம் வச்சுக்கணும். இங்கே என்ன அதிமுக மாதிரி ஒரு உலகத்திலேயே 3வது கட்சி நம்மளுது. அது யாரும் புரியல. அது யாரும் பட்டி தொட்டிலாம் எடுத்துமே சேர்க்கணும். தெருமண கோட்டை போடணும். எங்கெங்கெல்லாம் திமுக பேசி ஆகணும். நீங்க எப்படின்னா எடுத்துட்டு போங்க. கட்சின்னு வந்துட்டா அது எதிர்முதிரமாக தான் இருக்கணும். நம்ம எல்லாம் ஜம்முன்னு இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், மக்கள் எல்லாம் நல்லா இருக்கணும். எடப்பாடி ஆட்சி வந்தாதான் அது வந்து நம்மளுக்கு தலை நிமிர்ந்து நடக்க முடியும். இது தொண்டர்களுக்கு நான் இறுதியாக வைக்கிற ஒரு கோரிக்கை. சரிங்களா? யார் இவங்கன்னா இவரை வேற வேட்பாளர் போட்டாரா, அவங்க எப்படி அங்கேருந்து இங்கே நிற்கலாம், இவரை நம்ம தோக்கடிக்கும், அந்த எண்ணெல்லாம் வரக்கூடாது. தலைமை என்ன சொல்லுதோ அது கட்டுப்படணும். தலைமை தான் நம்மளுக்கு எஜமான். எடப்பாடியார் தான் நம்மளுக்கு எஜமான். அவர் என்ன சொல்கிறாரோ அந்த வேலையை நம்ம செய்யணும். தலையாக இட்ட வேலையை முடிச்சு வெற்றி பெற வரைக்கும் நீங்கள் வந்து யாராவது பாடுபடணும். அவ்வளோதான். எல்லாமே இந்த சென்னை வீக்கா இருக்குன்னா எல்லாம் போக எல்லாமே இந்த நீங்கள் நெருங்கிட்டமே எல்லா தொண்டர்கள்லாம் சுறுசுறுப்பாயிடுவாங்க. எனக்கும் அதில் ஒரு சந்தோஷம். நானும் கூட பயணிக்கிற ஒரு சந்தோஷம். எல்லாரும் இங்கே எடுத்தாந்து சேர்த்துட்டேன். என் மனசில் ஒன்றுமே இல்லை. நானும் இறங்கி களப்பணியில் பார்க்கலாம். என் கொடியை நான் சுதந்திரமாக போட முடியும். எனக்கு என் ஃபங்க்ஷனுக்கு கூட அதிமுக கொடியை என்னால் போட முடியும். இனிமேல்
ஏன்னா அண்ணங்கிட்ட நான் உறுப்பினர் கார்டை வாங்கிட்டேன், பதவி போட்டுட்டாரு, இதுக்கு மேலே எனக்கு என்ன வேணும் சொல்லுங்க? எதுவுமே கிடையாது என் மனசில். இந்த வாட்டி சென்னையில் 16க்கு 16 தொகுதி அடிக்கிறோம். போன வாட்டி எப்படி நீங்கள் இங்கேருந்து எங்களுக்கு திருச்சி வரைக்கும் ஒரு எம்எல்ஏ கூட இல்லை, மதுராந்தகத்தில் ஒரு அந்த அம்மா மட்டும் ஜெயிச்சுது. அதுக்கு அதே நிலைமை வர 2026 நடக்கலன்னா என் பேரை மாற்றிங்க. பல்வேறு அரசியல் கருத்துக்களை கூறியதுக்கு நன்றி. நன்றி.